ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ நம்ம வளர்க்குற மீனுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் கொஞ்சம் மீனை விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன மீன் இருக்கோ அதை வரிசலாக பார்த்துருவோம். நம்ம குறுக்கெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம ஸ்னேக் கப்பி பார்த்துருவோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னேக் கப்பி. இதில் வந்து 2 பேரை தான் வாங்கினேன். ஒரு மேல் செத்து போச்சு, பரவாயில்ல, நல்லது தான். நம்ம கப்பீஸை பொறுத்தவரையும் மேலே விட ஃபீமேல்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லது தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக் கப்பி குட்டிங்கள்லாம் எதை தான் விட்டு வச்சேன். இந்த ஒயிட் கலரில் தெரியுதுல, அதுதான் ஸ்னேக் கப்பி குட்டிங்க. ஏன்னா மாலி குட்டி மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்க, அதான் ஸ்னேக் கப்பி குட்டி. கொஞ்சம் பிளாக் கலர் குட்டிலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பிளாக் கலரில் தான் இருக்குது. இதுவும் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஒயிட்டில் கன்வெர்ட் ஆகிட்டு, அதான் எப்படின்னு தெரில. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போ அடுத்து நம்ம வந்து டம்போயரை பற்றி பார்த்துருவோம். இதில் வந்து டம்போயர் குட்டிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இதெல்லாமே இன்னும் அடல்ட் இல்லை, இதெல்லாம் நம்ம குட்டிங்க தான். இதில் 2 பேர் தான் விட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மற்ற டம்போயர்ஸ் இருக்குது, அதுங்களோட வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் எடுத்து விட்டு வச்சுருக்கேன். ஏதோ இந்த டம்போயரும் நம்ம முன்னாடி காட்டின டம்போயரோடுங்க சேர்ந்தது தான். அந்த டம்போயர்ஸ் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இதுவும் அந்த டம்போயருங்களோட சேர்ந்தது தான். அப்புறம் இதில் இருக்கிறது டம்போயர் குட்டிங்க தான். நம்ம அடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மீன் இருக்குது, அதை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நம்ம ரெண்டு கௌரா விட்டு வச்சுருக்கோம். ரெண்டுமே ஃபீமேல் தான். ஏன்னா நமக்கு இந்த மேலே வாங்கிட்டு வந்து ப்ரீடிங் ஆகிட்டுனா நமக்கு அது வளர்க்க தெரியாது, அதனால தான். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மாலி குட்டி, பலூன் மாலி குட்டிலாம் விட்டு வச்சுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷை பற்றி பார்த்துடலாம். அதுவும் கப்பி தான், ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்பெஷல். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இது இவ்வளோ பெரிய வீடியோனே சொல்லலாம். இந்த வீடியோவே நான் கன்வெர்ட் பண்ணுறது காரணமே இது தான். இதை பற்றி நான் ஒரு சின்ன டீசர் கொடுத்துட்றேன். இதில் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுப்போம். இந்த மீனுக்குன்னு பெரிய வரலாறே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மல் கப்பின்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக இது நிறைய மிக்ஸ்டு கப்பி. நிறைய ஹை ரேஞ்ச் கப்பீஸ் கூட எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த கப்பியை நான் எடுத்து வந்திருக்கேன். அந்த கப்பி நீங்கள் அந்த கப்பி அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய் டாட்டா. இந்த வீடியோவில் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன். பாய் டாட்டா. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் வளர்க்குற கோழியை பற்றி போடுறேன். பாய்.